ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. தசசாந்தி பாடம். ஓம் சன்னோ மித்ரஸ் சம்பருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ यत्सन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेतयो स्मृतो अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेतया पिहितः
ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ சமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராணசக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாமாமா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷஸ்ஸுதர் தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி. அனேனாதீதேனாஹோராத்ர சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதய மனஹ. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும்சஸ்தபிः விஷேம தேவஹிதை யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தகும்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. நூற்றி 13 பக்கம். சூத்திரம் 22. பிரகிருதம் ஏதாவத்வம் ஹி பிரதிஷேஷதி ததோ பிரவீதி ச பூயः தத் அவ்யக்தம் ஆகஹி அபி ச சம்ராதனே பிரத்யக்ஷ அனுமானாப்யாம் பிரகாஷவச்ச அவைசேஷ்யம் பிரகாசஸ்ச கர்மணி அப்யாசாத் அதஹ அனந்தேன ததாகி லிங்கம்
உபயவபதே சாத்து அகிகுண்டலவத் பிரகாச ஆஸ்ரயவத்வாம் தேஜஸ்த்வாத் பூர்வவத்வாம் பிரதிஷேதாத் சேதாச்ச பரமதः சேது உன்மான சம்பந்த பேத விபதேசேப்யः சாமான்யத்து புத்தியர்த்தः பாதவத். இன்னைக்கு வந்து 7வது அதிகரணத்துக்கு வந்திருக்கோம். பராதிகரணம், பர ஆதிகரணம், அதிகரணம், பராதிகரணம். 31வது சூத்திரம். பரமதः சேது உன்மான சம்பந்த பேத விபதேசேப்யः. ஓகே, இப்போ வந்து இந்த மொத்தம் 2வது பாதம் வந்து 4, 4, 8 அதிகரணம் இருக்குது. 4 வந்து ஜீவாத்மா பற்றின விஷயம், அடுத்த 4 வந்து பரமாத்மா பற்றின விஷயம். ஸோ ஜீவாத்மா சைத்தன்யம், கான்ஷியஸ், அதுலேருந்து இந்த அவஸ்தாத்திரைய வத்திரேக்தா ஆத்மா அப்படின்னு கன்க்ளூஷன் பண்ணி ஜீவாத்மாவோட லட்சியார்த்தம் அது வந்து கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம். இந்த ஜீவாத்மாவோட வாச்சியார்த்தம் வந்து பாடி, மைண்டு, சென்சஸ். ஸோ இது கிளியராக நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ அதுலேயும் இந்த ஜீவா இந்த சரீரத்திலேருந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தினசரி இந்த சரீரத்திலேருந்து ஜீவா வெளியேறது, திருப்பி உள்ள வருது. அதனால் இது ஒரு பெரிய ரெவலேஷன். அதாவது ஜீவா இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுன்றத டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. அது நம்ம தூக்கத்தில் போகும்போது அங்கே வந்து சத் சம்பத்தி அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு பேர் சொன்னோம். சத் சம்பத்தினா சத்து பிரம்மனோட லயமாகிறது. இந்த ஜீவா, இதே ஜீவா தான் இண்டிவிஜுவல் ஜீவா, அகங்கார ஜீவா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது. எப்படி ஐக்கியமாகும் அப்படின்னா, இந்த கான்செப்டை வந்து மனசில் நல்லா பதியணும். அது என்னென்னா, ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்னா அதுக்கு 2 விஷயம் முக்கியமாக தேவைப்படுறது. ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று வந்து மீடியம். இந்த ஒரிஜினலும் மீடியமும் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடி. ஸோ கண்ணாடி ஃப்ரேம் வந்து, கண்ணாடி நமக்கு வந்து மீடியம், நம்முடைய முகம் வந்து ஒரிஜினல். அதில் பார்க்குற முகம் வந்து பிரதிபிம்ப முகம், அதுக்கு பேர் பிரதிபிம்ப முகம், இதுக்கு பேர் பிம்ப முகம். இப்படி நம்ம இந்த விஷயம் வந்து நமக்கு நல்ல மனசில் ஆழ்ந்து உணர்ந்துட்டோம்னா இதில் பல விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஆழமாக பதிஞ்சுதுன்னா கண்ணாடியை வந்து நம்ம முகம் பார்க்குறதுக்கு மாத்திரம்தான் உபயோகப்படுத்துவோம். கண்ணாடியே முகம்னு சொல்ல மாட்டோம். புரியுறதுங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். இந்த ரூலு அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த கான்ஷியஸ் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது நம்மக்கிட்ட அப்படின்னா, ஒரிஜினல் கான்ஷியஸ் இருக்குது, அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் மீடியம் வந்து மைண்டு. மைண்டோட பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்மளுடைய அகங்கார ஜீவா, பிரதிபிம்ப ஜீவா டெவலப் ஆகும். இப்போ நானுன்னு சொல்கிற ரெகுலராக டே டு டே லைஃப்பில் சொல்கிறோம் இல்லையா நானுன்னு, அது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஒரிஜினல் கிடையாது. ஓகே, ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் நானுன்னு சொல்கிறோம். அது எதனால் அப்படின்னா இந்த மைண்டோட ரிஃப்ளெக்ட் மீடியத்திலிருந்து பண்ணும். அதனால் அப்போ 3 செக்டர் இருக்குது. ஓசி இருக்குது, அதுக்கப்புறம் ஆரம் இருக்குது, அப்புறம் ஆர்சி இருக்கிறது. ஆரம் வந்து நம்ம வந்து 2ஆக பகுக்கிறோம். ஒன்று வந்து மைண்டு, இன்னொன்று வந்து பாடி.
பாடியும் ஆர்எம்மில் சேர்ப்போம், இந்த மைண்டும் ஆர்எம் சேர்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் மீடியம் ஆர்எம். அதுக்கு டெக்னிக்கல் நேம் வந்து உபாதி. உபாதி. ஸோ இந்த உபாதி மூலியமாக தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். இப்போ இங்கே கூட எல்லா பொருளும் நமக்கு தெரியறது. ஏன் தெரியறதுன்னா லைட்டு ஒரிஜினல் லைட் இருக்குது, இது ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. ஓகே, ஆக்சுவலி இந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டை வச்சு தான் லைட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த திங்ஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைட்டுனால் இருட்டை பிரகாசப்படுத்த முடியாது. லைட்டுனால் இருட்டை பிரகாசப்படுத்த முடியாது. இந்த ஆப்ஜெக்டை தான் பிரகாசப்படுத்த முடியும். இது ஒரு ரூலு, புரியுதா? அப்போ இருட்டை பிரகாசப்படுத்த முடியாது, அதுக்கு சக்தி கிடையாது. இருட்டை பிரகாசப்படுத்துறதுக்கான சக்தி கிடையாது. இது ஒரு புதுமையான இருக்கும். நமக்கு இருட்டு போகிறதுக்கு தான் லைட்டை ஏற்றி வைக்கிறோம். வீட்டில் லைட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டு போகிறதுக்கு தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே அப்படின்னா, வேதாந்தத்தில் அதில் உபாதி இல்லைன்னா அந்த லைட்டு பிரகாசத்தை பார்க்க முடியாது, புரியுதா? ஸோ அதுக்கு என்ன பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னா ஃப்ளைட்டு. மேலே போகிற ஃப்ளைட்டு எங்கே இந்த உபாதி இருக்கிறதோ அங்கே லைட்டு டிம்மு டிப்பு போடுற மாதிரி இருக்கும். எதுவுமே தூசி கீசி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, லைட்டே தெரியாது, டார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் கும்மிருட்டில் அமாவாசையில் இப்படி லைட் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்போ கூட லைட்டு பிரகாசமாக அந்த நட்சத்திரம் வந்து அங்கே ஒரு உபாதி இருக்கும், அதனால் இந்த லைட்டு வந்து நமக்கு பிரகாசம் தரும். இது ஒரு விசித்திரமான உண்மை. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, இந்த புக்கு இதெல்லாம் தெரியறத வச்சுட்டு லைட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும், பிரகாசத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இதுதான் புத்திசாலித்தனம், புரியுதா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணாடி வந்து நமக்கு வந்து சில சமயம் என்னாகும், நம்ம முகம் ஏற்கனவே அழகான முகம், அதில் தூசி படிஞ்சிருதுன்னா நம்ம முகத்தை வேறு மாதிரி காட்டும். அந்த கண்ணாடி ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா முகமும் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணாடி வந்து ஏதாவது கல்லை போட்டு உடச்சி வீழ்ச்செல்லாம் விட்டுருதுன்னா 10 முகம் தெரியும். இப்போ மைண்டு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா தசக்ரீவனாக ஆகிடும். ஒரே நேரத்தில் 10 சிந்தனை வரும். இது செய்யலாம், அது செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், இப்படிலாம் வந்து மைண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய விளையாட்டு காட்டும். ஓகே, ஏன் அப்படின்னா அது மீடியம். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த மீடியம் வந்து நானே சொல்கிறேன், இந்த கர்த்தாவை கூட நான் சொல்கிறதில்ல, அகங்கார ஜீவாவை கூட நான் சொல்கிறதில்ல, அதையும் தாண்டி போய் மைண்டை வந்து ஒரே ஃபீலிங் பண்ணுவோம் நம்ம மைண்டை. ஓகே, மனசு சுக துக்கெல்லாம் நானுன்னு எடுத்துட்டு இது பைத்தியமாக அலையும் இது. ஓகே, அதை தவிர பாடியை வந்து நான் சொல்லுவேன். அந்த பாடி நீ இல்லைன்றதுக்காக ஏற்கனவே 100 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது உத்கிராந்தி, கதி, ஆகதி, இதிலேருந்து ஜீவா போகிறது, இந்த ஜீவா வந்து இந்த சரீரத்துலேருந்து வெளியில் போகிறது, திருப்பி உள்ளே வருது, அதெல்லாம் விவரமாக படிச்சிருக்கோம். அப்போ அதிலேருந்து நாம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணால் பாடி நான் இல்லை அப்படின்றத அதுலேருந்து நமக்கு கன்விக்ஷன் ஆகும். இந்த பாடி வந்து செப்பரேட்டு, நான் செப்பரேட்டு, ஜீவா செப்பரேட்டு. அந்த ஜீவா வந்து அந்த ஜீவா எப்படிப்பட்டது அப்படின்றது நம்ம பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போது நம்ம என்ன, நம்முடைய ஸ்வரூபம் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அனந்தம்ன்றது இன்ஃபினிட். எது ஒன்று இன்ஃபினிட்டோ வியாபித்திருக்கிறதோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கஷ்டம். ஆகாசம், பிரகாசம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வைடாக இருக்கிறது. ஒரு விஷயம் பெருசாக ஆக அதை வந்து கேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, ஆத்மனஹா ஆகாச சம்பூதா, ஆத்மாவிலிருந்து பிறந்தது தான் இந்த ஆகாசம். ஆகாசத்திலேருந்து மீதி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த ஆத்மா தான் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து எப்படி பண்ணுறது
அப்படின்றத தூக்கத்தை வச்சு அவர் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு வியாசாச்சாரியர். எந்த ஒரு ப்ராடக்டும் காரியமோ அது காரணத்தில் ஒடுங்கும்போது அது ஸ்வரூபத்துக்கு போகிறது, அதனுடைய ஸ்வரூபத்துக்கு போகிறது, அதனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு போகிறது. ஓகே, ப்ராடக்ட்ன்றது கொஞ்சம் மஜாஜெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பானைன்றது அது ப்ராடக்ட்டு. இந்த பானை களிமண்ணோடு சேர்ந்துதுன்னா அதனுடைய ஒரிஜினேஷன் களிமண் அப்படின்றது வரும். அப்போது இந்த உபாதி, இந்த ப்ராடக்ட் நேராக காரணத்தில் ஒடுங்கிடுதுன்னா நமக்கு ஸ்வரூபத்தில் போவோம். அப்போது அங்கே தடையாக இருக்கிறது காரணம். காரியம் இருக்கும்போது தான் காரணத்துக்கு ஸ்டேட்டஸ் ஆகும். காரியம் காரணத்தோடு ஒடுங்கும்போது காரியம் இல்லாதனால, ப்ராடக்ட் இல்லாதனால இந்த காரணம் என்ற ஸ்டேட்டஸும் இல்லாமல் போயிடுறது. தேர்ஃபோர் காரிய காரண விலக்ஷணம் மாண்டூக்கி காரிகளை விவரமாக படித்தோம் நம்ம. ஓகே, அதை பிரம்மசூத்திரத்தில் சிம்பிளாக சூத்திர வாக்கியமாக இப்போ நம்மளும் மெச்சூரி ஆகிருக்கோம். பிரம்மசூத்திரத்துலேயும் அழகாக அதை சொல்லி கொடுத்துருக்கிறது. அந்த வே ஆஃப் டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்போ என்ன ஆகிடுறதுன்னா, காரண காரியம் போன பிறகு மிஞ்சி இருக்கிறது சூன்யமா அப்படின்னு சூன்யவாதி கேட்குறான். சூன்யம் இல்லை, அங்கே சைத்தன்யம் இருக்கிறது, கான்ஷியஸ் இருக்குது. அந்த சைத்தன்யம் கான்ஷியஸுக்கு ஒரு திரவியம் சப்ஸ்டன்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, பானைக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இப்படிதான் களிமண் தான் அதனுடைய சப்ஸ்டன்ட்டு. அப்போ இந்த ஹோல் ஆத்மா சைத்தன்யத்துக்கு சப்ஸ்டன்ட்டுக்கு என்ன மீனிங்கு? அது தது துவமசி அப்படின்னு உத்தாலகர் ஸ்வேதகேத்துக்கு சொல்லி கொடுக்குறார். தது துவமசி, அது நீ தான், அந்த சைத்தன்யம் நீ தான் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. ஸோ த பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜீவாத்மான்றதை சொல்லணும். ஜீவாத்மா சொல்லும் போதே சரீரத்திலேருந்து பிரிஞ்சு போய்ட்றான். ஓகே, அதனுடைய ஸ்வரூபத்துக்கு போகும்போது மீடியம் அண்டு கர்த்தா அகங்கார இது எல்லாம் ஆர்சியெல்லாம் விட்டுட்டு ஓசியில் மர்ஜ் ஆகிடுறோம். இவ்வளோ தான்ப்பா, இது புரியணும். ஸோ இது புரிகிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஜீவாத்மா பற்றின லட்சியார்த்தம். பரமாத்மா கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. இதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பரமாத்மா சிக்கலாக இருக்குது. ஏன் சிக்கலாக இருக்குன்னா, அது சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறது. அது ஈஸ்வரன்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கிறது, பிரம்மன் என்ற ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கிறது. இப்போ ஈஸ்வராவை இந்த அகங்கார ஜீவாவை கூட டெலீட் பண்ணிடலாம் போல இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் டெலீட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஈஸ்வரனை டெலீட் பண்ணுறதுக்கு, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஏன் பயமாக இருக்குது? ஆத்மாவுக்கு பயமாக இருக்கிறதா, அகங்காரத்துக்கு பயமாக இருக்கா? அகங்காரத்துக்கு பயமாக இருக்குது. அதுலேருந்து என்ன தெரியுது? முன்னாடி கேட்டு வச்சுருக்கோம்ல, பாடம் கேட்டு தானே வச்சுருக்கோம் ஒழிய அகங்காரம் கொட்டப்புள்ளி மாதிரி அப்படியே இருக்குது. அதனால் பயப்படுறது. புரியுறதா? அதுலேருந்து அதை டிரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஈகோ அத்தனை சுலபமாக போயிடாது. அது புரியுறதா? அது போயிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு ஈகோ கிடையாது அப்படி சொன்னாலே ஈகோன்னு அர்த்தம். எனக்கு ஈகோ கிடையாது சொன்னாலே அதுக்கு பேர் ஈகோன்னு அர்த்தம். ஈகோவில் தான் விவகார விஷயம்லாம் பண்ண முடியும். அது ஒரு ஃபேக்டு. பாரமார்த்திகத்தில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். இந்த ஹோல் இந்த ஜர்னியில் நிறைய மதங்கள் இருக்கிறது, தர்மங்கள் இருக்கிறது. இதெல்லாமே அகங்கார ஜீவாக்கு தான். புரியுதா? ஸோ இந்த அகங்கார ஜீவாவை பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பாரதத்தில் நிறைய விஷயம் ஏற்பாடு இருக்கிறது. அதனால தான் இது ஆன்மீக பூமி, இந்த பூமி. ஸோ இதை கண்டுபிடிச்சி சொல்லி கொடுக்குற பூமி தான் இந்த பூமி. அதனால் நேற்றுக்கு நம்ம சனாதன தர்ம தமிழ் சங்கத்தில் போய்
பேசிட்டு வந்தோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து சொல்லும்போது சிம்பிளாக சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல எப்படிப்பட்ட தர்மம் இருக்கணும், சாமானிய தர்மம் என்ன, வர்ணாசிரம தர்மம் என்ன, அதையே ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு வந்தோம். அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து அந்த பப்ளிக்கில் வந்து ப்ரொமோட் ஆகி வெளியில் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். புரியுது தான். நம்ம வந்து அனாயாசமாக அங்கே பேசிட்டு வந்துட்டோம், இங்கே திருப்பி உள்ளே வந்துட்டோம் இங்கே. ஓகே. இப்போ சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். இந்த சகுண பிரம்மம் எப்படி வருது? அதுக்கு ஒரிஜினேஷன் வந்து கான்ஷியஸ்னஸ். நிர்குணம்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்க சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். இப்போ ஈஸ்வரா ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது சொல்கிறோம். ஜீவ, ஈஸ்வர, ஜகத்து மூணுமே ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டான். இப்போ ஈஸ்வர எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டால், அது மாயா உபாதி மூலமாக ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. சப்போஸ் மாயாவை எடுத்துட்டோம்னா அங்கே ஈஸ்வரா ஸ்டேட்டஸ் போயிடும். புரியுதா? மம மாயா துரத்தியா அப்படின்றார் பகவான். என்னுடைய மாயை நீக்கிறதுன்றது அத்தனை சுலபம் இல்லை. என்னுடைய மாயையை பயன்படுத்தி கொண்டு நான் இந்த கிருஷ்ண அவதாரத்தை உண்டாக்கினேன் அப்படி சொல்கிறார். அப்போ ஒரு சகுனம் வரணும்னா மாயை என்ற ஒரு விஷயத்துக்கு வரணும். பிரம்மாசிரய மாயா, பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் மாயா. திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்களையுடையது மாயா. யா மா து மாயா, எது ஒன்று இல்லையோ அதுக்கு பேர் மாயா. புரியலையே, அதுக்கு பேர் தான் மாயா. அனிர்வச்சனீயம் மாயா. அது விவரிக்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் நீ என்னெல்லாம் கேள்வி கேட்குறியோ வேதம் அதுக்கு முன்னாடியே யோசித்து வச்சுருக்கு பதில் ரெடிமேடாக. ஓகே, எல்லாமே சொல்கிறது. அதை வந்து ட்ரை பண்ணாத, அதில் யூஸ் பண்ணிக்கோ. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக டயத்தை உபயோகப்படுத்து. அப்போது இந்த மாயாவை வந்து பிரம்மத்தோட சேர்க்கும் போது அது ஈஸ்வர ஃபார்மில் வருது. அதுதான் காரணமாக இருக்கிறது. இந்த ஹோல் சிருஷ்டி உண்டாக்குறதுக்கு எது காரணம் அப்படின்னா இந்த ஈஸ்வர சகுண பிரம்மன் தான் இந்த சிருஷ்டி வந்திருக்குது. சிருஷ்டியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஜீவாத்மா அண்டு இந்த ஹோல் ஜகத்து வந்திருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ உயிரற்ற பொருள் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, பகவானால் படைக்கப்பட்டது. ஓகே. அப்போது இதுலேருந்து என்ன, இதில் நிறைய காம்ப்ளிகேட்டடாக ஆகிறது, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிறது. இந்த நம்ம அனுபவிக்கிற உலகமும் இந்த ஜீவாவும் ஈஸ்வரன்லேருந்து வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பொருளாகிறது. அப்போது ஈஸ்வரன் வந்து எதுலேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரன்லேருந்து எதிலிருந்தும் வரவில்லை, போகவும் இல்லை. அவன் ஈஸ்வரனாகவே இருக்கிறான். இப்படிதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பேசிக்கு ஈஸ்வரா கிட்ட பண்ணோம். அதனால தான் ஈஸ்வரா அசம்சாரி, ஜீவா சம்சாரி. ஓகே. அப்போ அந்த உபாதி இருக்க பெரிய உபாதி, அது மாயையை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அது பாதிக்கிறதில்லை. புரியுதா? நம்ம மாயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். மாயினால் பாதிக்கப்படாதது ஈஸ்வரா. ஓகே. அதனால தான் நம்ம வந்து ஈஸ்வரனை வணங்கி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ பிரார்த்தனை பண்ணி அந்த ஈஸ்வரன்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். நீ வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டேன்னா இந்த ஈஸ்வரன் இல்லை, நேத்தம் யதித்தம் உபாசத, நேத்தம் யதித்தம் உபாசத, நீ உபாசனை பண்ணுறது வந்து ஈஸ்வரன் இல்லை, அதுவும் நம்ம எம்பசைஸ் பண்ணுவோம். சுருதி வாக்கியம் இருக்குது, அதை இவன் பிடிச்சிப்பான். ஏன்னா டெய்லி சாமி வேறு கும்பிடணும்னு சொல்கிறோமா, அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். அந்த சாமியை கும்பிட்றது ஃப்ரீயாக விட்டுட்டா முடியாது, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா. அதனால் அதை விட்டுடணும். அந்த ஈஸ்வரன் வந்து வாக்குனாலையும் மனசுனாலையும் செயல்னாலையும் ஆக்ஷன்லேயும் சரீரத்துலேயும் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதுதான்?
இது சரீர உழைப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நைஸாக தள்ளி விட்ருவான். புரியுறதா? ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும், அங்கே ஈஸ்வரா வேணும். அது ஈஸ்வரா இல்லை வேதாந்தத்தில் சொல்லிட்டோம். அதனால் சந்தியாவந்தனத்தை விட்டுடு. ஓகே, கோயிலுக்கு போக வேண்டாம், ஆலயம் தொழுதெல்லாம் இதில் வேண்டாம். அதுக்கு இதுக்கு ஒரு சுற்றணும், அதுக்கு ஒரு சுற்றணும், நமஸ்காரம் பண்ணணும், ஒன்றுத்துக்கு வேறு வேறு நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் இந்த தொல்லையெல்லாம் வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஈஸ்வரன் புரியுதோ இல்லையோ, ஈஸ்வரன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சௌரியமாக ஒரு அப்ரோச் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஒரு சகசரநாமம் சொல்லணும், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? இன்னும் சில்லித்தனமாக இருக்குல்ல. நீ எவ்வளோ பிரம்மஸ்வரூபத்துக்கு வந்துட்டு நீ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பெரிய இந்த வேதாந்த பண்டிட்ஸ் எல்லாம் பயமுறுத்துகிறாங்க. இவர் ரொம்ப லோ லெவலில் தான் டீச் பண்ணுறாரு, அது வேறு எனக்கு பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அப்படி நான் ஒத்துக்கிறது, முன்னாடிலேருந்தே ஒத்துக்கிறது. நான் லோ லெவல் தம்மா, நீ ஹையர் லெவலில். வேதாந்தில் லோ லெவல் ஹை லெவல் ஏதாவது உண்டோ? புரியுறதா? ஆகாசத்தில் உள்ளே இருக்கிற ஆகாசம் மட்டம், வெளியில் இருக்கிற ஆகாசம் வசதி. ஏன்? இந்த ஆகாசம் சின்னது, மடாகாசம். புரியுறதா? அது பெரிய மகாகாசம், இல்லை அது வசதி. இது மட்டம். புரியுதா? கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, எது ஒன்று சின்னதோ அது மட்டம் தானே, எது ஒன்று பெருசாக இருக்கோ அது பெருசு தானே. அதில் இது என்ன ஆகும்? அது என்ன ஆகும்னா, அதுக்கு தான் சொல்கிறார், சேத்து உண்மான சம்பந்த பேத வெபதேசப்யா. இப்படி இது ஒரு விஷயம் வச்சிங்களா. அப்போ சகுண பிரம்மத்தை ஏற்றுக்கிறீங்களா, சகுண பிரம்மத்தை விட்டுடுறீங்களா? அப்படி டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பா. திருப்பி அடுத்தது இவனுக்கு கேட்டகரல் வைஸ், இது ஹிஸ்ட்ரி, இது ஜியோகிரஃபி, அப்படி பிரித்து சொல்லுங்கள். அப்படி நம்மளுடைய எஜுகேஷன் எப்பவுமே தனித்தனி எஜுகேஷன் கிடையாது. நமது எல்லாமே சைக்கிளிக் மெடிடேஷன். ஸோ ரவுண்டாக இருக்கும். அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவெல்லாம் கிடையாது. அது புரியறதா? இதில் ஆனால் நிலைய இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ ஸ்ருதி வேதம் ஜீவாத்மா பரமாத்மா தனித்தனியாக சொல்கிறதா இல்லையா? சொல்கிறதுன்றோம். ஜீவாவை தனியாக சொல்கிறது, பரமாத்மா தனியாக சொல்கிறது, ஈஸ்வரா தனியாக சொல்கிறது, அதுக்கப்புறம் ஜகத்தும் தனியாக சொல்கிறது. உபனிஷத்து த சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். வேதம் எல்லா நாலெட்ஜும் அதில் தான் இருக்கிறது. புரியுறதா? நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்கினாலும் எதிர்காலத்தில் ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேதம். புரியுறதா? வேதம் புதுமை செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஆடு பண்ணுறதில்ல, அதை ப்ரெசன்ட் பண்ணுறத நல்லா இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு தகுந்த போல் ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வேதம் புதுமை செய்யணும், ஏதோ புதுமையாக ஏதோ பண்ணுறது இல்லை. இப்போ அதே மந்திரத்தை எங்கே தீர்க்க பண்ணணுமோ அங்கே தீர்க்க பண்ணணும், எங்கே குறைக்கணுமோ அங்கே குறைக்கணும். அதிலெல்லாம் மாற்றக்கூடாது. ஓகே, வேத புதுமை சொல்லணும்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அப்படி மாற்றிலாம் பண்ணக்கூடாது. மந்திரத்தை ராமர் தான் முன்னாடி, கிருஷ்ணர் பின்னாடி. புரியுறதா? இதில் நிறைய லூஸ்தனமாக இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே வச்சுருக்காங்களே அவங்க, எத்தனை காலமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்படியே பண்ணி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். பண்ண முடியலன்னு சும்மா இருந்தால் போதும். புரியுதா? மீதி எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் சகுண பிரம்மம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நிர்குண பிரம்மத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த பேதம் அபேதம் ரெண்டுத்தையும் எப்படி பண்ணுறாங்க ஒரு குரூப் அப்படின்னா, முழுமையும் பகுதியும் சேர்ந்தது அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்கிறது. அதுக்கு பேர் பின்னாடி வந்த காலத்தில் அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம். அதுக்கு முன்னாடி அண்ணனாக இருந்தது பேதாபேதவாதம். இந்த பேதாபேதவாதத்திலிருந்து விசிஷ்டாத்வைதத்தை டிரைவ் பண்ணுறார் ராமானுஜாச்சாரியார். ஆனால் அவருக்கு முன்னாடி அது இருக்குது. பேதம் சங்கருக்கு முன்னாடியே ரொம்ப பவர்ஃபுல் ஆர்கியூமெண்ட் அது. ஏன்னா டைரெக்டாக நமக்கு பேதமும் இருக்குது, அபேதமும் இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கடல் இருக்குது, அலை இருக்கிறது. அலை இருக்குது, கடல் இருக்குது.
ஸோ அலையாகவும் பார்க்கலாம், கடலாகவும் பார்க்கலாம். கடலுக்கு வேறாக அலை கிடையாது. அப்படி அவங்க ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க, சமரசப்படுத்துகிறாங்க. இப்போ அத்வைதி இருக்கான்ல, அவை எப்படி சமாதானப்படுத்துகிறான் அப்படின்னா, ரெண்டுத்தையும் எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரே நேரத்தில் அப்படின்னா, இதை எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னா, ஒன்று வியாவகாரிக சத்தியம், மற்றொன்று பாரமார்த்திக சத்தியம். 2 ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் நம்ம. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அதனுடைய ஹையர் லெவல் அது அப்சல்யூட் ரியாலிட்டி. அது எப்படி நீங்கள் மாத்திரம் இப்போ தானே சொன்னீங்க, உள்ளர மகாகாசம், அப்புறம் அது மடாகாசன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வேறு மாதிரி ட்ரிக்கியாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஷார்ப்பாக இருந்தால் கேட்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் தூங்கி போயிட்டேன்னா நான் ட்ரீம், கனவு காண்றேன். கனவில் ஒரு உலகம் இருக்குது. ஓகே, அதுலேயும் 3 டைமென்ஷனில் இருக்குது. கர்த்தா இருக்குது, கர்மா இருக்குது, ஜகத்து இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஸோ இது கனவு இருக்குது. இப்போ கனவு காணுகிறவன் எவன்? யாரால் கனவு காண முடியும்? ஜாக்கிரத்தில் இருக்கிற இந்த விஸ்வன் தான் தூங்கின பிறகு காண்றது கனவு. ஓகே, அப்போது அந்த ட்ரீம் ஸ்டேட்டு நாம் எப்படி ஸ்டேட்டஸ் கொடுக்குறோமோ, அது முழித்த பிறகு என்ன, அந்த கனவு கிடையாது. ஆனால் முழிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீமில் அது ட்ரீம்னு தெரியுமோ, கனவில் கனவுன்னு தெரியுமோ, தெரியாது. ஓகே, அதுதான் உத்திஷ்டத்தை ஜாக்கிரதைன்றது உபநிஷத்து. நீ எழுந்த பிறகு வீழ்ச்சிப்பியா இல்லை வீழ்ச்ச பிறகு எழுந்திருப்பியா? யோசிச்சுப்பார். கண் விழித்த பிறகு தானே எழுந்திருப்போம். எழுந்திருச்சு பெட்லேருந்து எழுந்திருச்சு அப்புறம் கண்ணு முடிச்சுப்பேன் அப்படின்னு தொப்பு கட்டின்னு விழுவேன். புரியுதா? அதனால் முதல்ல முழிப்போம், அப்புறம் எழுந்திருப்போம். ஆனால் உபநிஷத்துன்னு சொல்கிறது உத்திஷ்டத ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறது. இப்போ உத்திஷ்டத ஜாக்கிரதையிலேருந்து என்னென்னா, ஜாக்கிரத்தில் உத்திஷ்டதை அப்படின்னு அர்த்தம், விழிப்பில் விழிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த யார் ஒருத்தன் இந்த கனவு காண்றானோ அந்த கனவு காணுகிறவன் ஜாக்கிரத புருஷா. ஆனால் அப்போ தெரியாது. புரியறதா? இந்த அப்போது ஒன்று பவகாரிகம், இன்னொன்று பிராதிபாசிகம். 2 விஷயம் இருக்கிறது. இப்போ சொப்பனம்ன்றது பிராதிபாசிகமாக இருக்கிறது. இந்த ஜாக்கிரத்தில் இருக்கிறவன் பவகாரிகத்தில் இருக்கான். இப்போ 2 ஸ்டேட்டஸால் 2 ரியாலிட்டியை கொண்டு வர முடியும். அதுபோல் விவகாரத்தில் ஒரு ரிலேட்டிவ் ரியாலிட்டி இருக்குது, அப்சல்யூட் ரியாலிட்டி இருக்கிறது. அப்படியே இதை திருப்பி போடு. இந்த ஜாக்கிரத்தில் இருக்கிறவன் தூங்கி போயிட்டானா அங்கே எந்த ஜகத்தும் கிடையாது. புரியுதா? எனக்கு இல்லை ஜி, அவன் முடிச்சுட்டு இருக்கு, உனக்கு ஜகத்து இருக்குல்ல அப்படின்னு கேட்பான். இப்போ நான் என்ன சொன்னேன்? தூங்கின பிறகு தான் சொன்னேன். எவன் தூங்கினாலும், நாய் தூங்கினாலும், பேய் தூங்கினாலும், தாய் தூங்கினாலும் அங்கே ஜகத் கிடையாது. புரியுறதா? அப்போ அங்கே ஒரு ரியாலிட்டி இருக்குது, அதுக்கு பேர் அப்சல்யூட் ரியாலிட்டி. நீ முடிச்சுன்னு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ஓகே, அப்போ 3 அவஸ்தையும் பியூட்டிஃபுல்லாக வந்துடுது. சொப்பனம் பிராதிபாசிகம், சுஷுப்தி அப்சல்யூட்டு பாரமார்த்திகம், இந்த ஜாக்கிரத்து விவகாரிகம். ஓகே, அப்போ நீ விவகாரிகத்தில் கொடுக்கல் வாங்கல் பேச்சல் இதெல்லாம் எங்கே பண்ண முடியும்? சப்தஸ்வரி விவகாரத்தில் தான் பண்ண முடியும். சொப்பனத்தில் பண்ண முடியாது கொடுக்கல் வாங்கல்லாம். ஓகே, சுஷுப்தியில் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ ஜாக்கிரதைன்றது ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? விவகாரிக சத்தியம். இது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் எப்படி பெரிய பெரிய பண்டிட்டுக்கெல்லாம் புரியலன்றது தெரியல. புரியுதா? ஏதோ ஒன்று பகவான் நமக்கு பரிபூர்ணமான அருள் பண்ணிட்டான்னு தான் எடுத்துக்கணும். இது விவகாரிக சத்தியம். ஜாக்கிரதைன்றது விவகாரிக சத்தியம்.
ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ஓகே. ஸோ இதை தவிர பாரமார்த்திகன்றது அது பாரமார்த்திகன்றது அப்சல்யூட் ரியாலிட்டி. அங்கே நிர்குணம் அப்படி சொல்கிறோம். விவகாரிகத்தில் நம்ம சகுணம் அப்படி சொல்கிறோம். அப்போ நமக்கு சகுணத்துலேயும் நிர்குணத்துலேயும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இந்த ரிலேட்டிவ் ரியாலிட்டி இந்த சத்தியத்தை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணுறோம். அப்போ இந்த சத்தியம் எதுக்கு? இந்த ஜாக்கிரதை இல்லாததுக்கு எதுக்கு இப்போ சொல்லின்னு இருக்கீங்க? இல்லாத மனசு இருக்கிற மாதிரி தோன்றது. அதனால் அந்த இல்லாத மனசுக்கு இருக்கிற மாதிரி தோன்ற மனசுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு ஜாக்கிரத்தில் தான் முடியும் நம்ம. ஸோ அங்கே தான் நம்ம ஒரு குரு சாஸ்திரம்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான ஐடியா இங்கே தான் இருக்கிறது. அதுக்காக நம்ம விவகாரத்தில் உபயோகம் யூஸ்ஃபுல் ஓகே அப்படின்றத வியாசாச்சாரியார் சொன்னார். இந்த விவகாரிக சத்தியம் ஈஸ்வரா யூஸ்ஃபுல் அப்படின்ற சொன்னோம். ஓகே. அப்படி யூஸ்ஃபுல் சொன்னால் அந்த யூஸ்லெஸ் பிரம்மன் எதுக்கு? அடுத்த கேள்வி வருதில்ல. யூஸ்லெஸ் பிரம்மன் நிர்குண பிரம்மன் அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதுதான்? ஏதோ இந்த ஜாக்கிரத பிரம்மனில் ஈஸ்வரன் இருந்து அது நமக்கு வேண்டுதெல்லாம் கொடுக்கறது, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல். வியாசாச்சாரியன்னு சொல்கிறார் யூஸ்ஃபுல் அப்படின்றார். நிர்குண பிரம்மம் எதுக்கு நமக்கு லட்சியமாக வச்சுக்கணும்? அடுத்த கேள்வி. கரெக்டெல்லாம் புரியுறதில்ல? இதெல்லாம் பேசிக் பண்ண மட்டும் திருப்பி சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்தவங்க பெரிய விஷயம். ஓகே. நிர்குண சைத்தன்யம் யூஸ்ஃபுல். எப்படி யூஸ்ஃபுல் அப்படின்னா இந்த ஹோல் ரிஃப்ளக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு திரை இருக்கணும். இப்போ சினிமாவில் திரை இருந்தால் தான் அதில் காட்சியெல்லாம் பார்க்க முடியும். எந்த காட்சி பார்த்தாலும் அதுக்கு ஒரு திரை இருக்கணும், அதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். புரியுதா? அதிஷ்டானம் இல்லைன்னா இந்த விவகாரிகம் நடக்காது. புரியுறதா? அப்போது இதுக்கெல்லாம் பேஸாக இருக்கிறது எப்படி இந்த பானை அழகாக இருந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்து ஆனால் களிமண் இல்லைன்னு வச்சுக்கோ, இது ரூபம் வராது, நாம ரூபம் வராது. அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சம் இதெல்லாம் ஜீவ ஈஸ்வர ஜகத் மூணும் இருக்கிறதுக்கு அதிஷ்டானம் ஒன்று இருக்குது. அதுதான் நிர்குண சைத்தன்யம். இப்போ நிர்குண சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கணும். நிர்குண சைத்தன்யத்தை புரிஞ்சுட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அது எதுவும் பண்ணாது, ஆனால் அது இல்லாமல் எதுவும் நடக்காது. புரியுறதா? ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறது தான் மகாவிஷ்ணு படுத்துன்ருப்பார். சும்மனே படுத்துன்ருப்பார். சிருஷ்டி பண்ணுறதுலாம் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாஜி, பிரஜா சதுர்முக பிரம்மா. இதை சிம்பாலிக்காக காட்டுறது தான் அவர்கிட்ட வேத புக்கு கொடுத்துட்டு அவர் சும்மா அவர்கள் அப்போ கும்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும் சொன்னதனுடைய அர்த்தம் அது. புரியுதா? அசங்க சைத்தன்யம். அந்த அசங்க சைத்தன்யம் ஒன்று இருக்கிறதுனால தான் அசங்கர எல்லாமே அதில் நடக்குது. இது ரொம்ப டீப்பாக இருக்கிறது, ரொம்ப தூரக்க இருக்கிறது. அது அதனால் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறதோ கேட்குறதுக்கோ பொறுமையோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாமல் இருக்கிறது. மிஸ்கன்செப்ஷன் ரொம்ப பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கும்போது சாதாரண மனுஷனுக்கெல்லாம் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் அவனுக்கெல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை, அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வாதம் பண்ணி நிரூபிக்கிற விஷயம் இல்லை. வாதம் பண்ணி நிரூபிக்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிஞ்சிக்கிற விஷயம் இது. அதனால் யாருக்கும் நம்ம வாதம் பண்ணுறதுக்கோ விஷயம் இல்லை. இதுதான் இருக்கிறது. சரி, இதெல்லாம் உண்மைன்றது எப்படி பண்ண முடியும்? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ட்டார். செக் பண்ணிக்கோ, அதாத்தோ இருக்கா, சாதன சதுஷ்டிய கம்ப்ளீட் ஆகிடுச்சா, உனக்கு பூர்ணமாக இருக்கியா, அங்கே வெரிஃபை பண்ணிக்கோ. அங்கே நிறைய ஊழல் இருக்கும். சாதன சதுஷ்டத்துக்கு உள்ளே பண்ணினா
நிறைய ஊழல் இருக்கும். எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணி அப்படியெல்லாம் நாம் வந்து மேனேஜ் பண்ணி இங்கே அத்வைதத்துக்கு வரைக்கும் வந்துவிட்டோம். நம்ம புரியுது. அந்த இடத்துல கிளியர் பண்ண தான் அங்கே நிறைய பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குது. 4 சொல்லி அதை 9 ஆக்குறாரு. 9 பேப்பர் இருக்குது அங்கே. 9 பேப்பர் நமக்கு வந்து கிளியர் ஆகினா தான் இப்போ இந்த நிர்குண சைத்தன்யம் வந்து புரியும். அது வரைக்கும் பேப்பர் அங்கே அரியர்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து பாஸ் போட மாட்டான். நீ வந்து எம்எஸ்சி, எம்ஏ, பிஎட்டு எல்லாம் மேலே வேணால் கோடு போட்டுக்கலாம். புரியுதா? அதை இப்படி போட்டுக்க முடியாது. புரியுதா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அவசரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவன் வந்து எம்ஏ, பிஏ, எம்எட்டு அப்படின்னு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுருவாங்க அந்த பொண்ணு பையன் இதில். புரியுதா? ஏன்னா இந்த எம்ஏ தான் அந்த எம்ஏ கல்யாணம் பண்ணிக்கும். இது கோத்திரம் குளம்லாம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு 20-25 வருஷம் படிக்குதுல்ல, அதுதான் பெருசாக போடுவான் அந்த இடத்துல. இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அதை தான் பெருசாக போடுவான். ஏன்னா அது அவ்வளோ வேல்யூ. எவ்வளோ டைம் கொடுத்து டீ குடித்து படித்து மார்க் எடுத்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது கல்யாண பத்திரிக்கையில் போட்டுப்பான். புரியுதா? ரொம்ப ரேர் வந்து சில பேர் போட்டுக்க மாட்டான். புரியுதா? சில பேர் போட்டுக்க மாட்டான், ஏன்னா படிக்கவே இல்லை, அதனால போட்டுக்க மாட்டான். 2 குரூப்பும் இருக்குது. புரியுதா? அதனால் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இப்போ 101வது ஷிபிரில் வந்து மாயா மாத்திரம் தூ அப்படி சொல்லி டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ ஓகே, இங்கே வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டு பண்ணி 2 அதிகரணம் 5, 6 அதிகரணம் பரமாத்மா விஷயத்தை பற்றி பேசிட்டோம். புரியுதா? இப்போ என்ன 7வது அதிகரணத்தில் அப்படின்னா பராதிகரணம் அப்படின்னா பேதவாதி. இப்போ வந்து பேதவாதியை பற்றி படித்தோம், விசிஷ்டாத்வைதத்தை படித்தோம். அந்த விசிஷ்டாத்வைதத்தில் அத்வைதம் எப்படின்றதையும் நம்ம படித்து அவன் எப்படி அப்ரோச் பண்ணுறான் பேதத்தையும் அபேதத்தையும், அதில் வந்து அத்வைதம் எப்படி பேதத்தையும் அபேதத்தையும் அப்ரோச் பண்ணுறான்றதை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னொரு ஆள் வந்து அவ்வளோ தூரத்துக்கெலாம் என்னால் முடியாது, பேதவாதி, அவனுக்கு பேர் துவைத்தவாதி, துவைத்தம். இப்போ நம்ம எடுத்துன்னு இருக்கிறது 7வது அதிகரணத்தில் என்ன அப்படின்னா துவைத்தம், மத்வாச்சாரி குரூப். ஓகே, இப்போ முதல் சூத்திரத்தில் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து இப்போ நிர்ணயம் பண்ணுறார். துவைத்தம்னா என்ன, அப்போ தான் இன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயம். ஓகே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஓகே, வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்ம சாதனை. ஓகே, அதுதான் நேற்றுக்கு சனாதன தர்மத்தில் பேசிட்டு வந்தோம். வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்மம். இப்போ துவைத்தி சித்தாந்தம் என்னன்னா ட்ரையாங்கல், ஜீவ ஈஸ்வர ஜகத் 3மே சத்தியம். ஜீவா சத்தியம், ஈஸ்வர சத்தியம், ஜகத் சத்தியம். இதுதான் நம்மளோட அனுபவ சித்தமும். இது 3 பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஓகே, இந்த கடவுள் மறுப்பு, இந்த கருப்பு சட்டக்காரன் போட்டுறவெல்லாம் கூட அவன் நிஜமாகவே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கூட, ஆனால் எவனும் அப்படி சொல்கிறதில்ல. உண்மையிலேயே கடவுள் இல்லைன்னு சொல்கிறதில்ல. இந்த சைடில் போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கான். பாவம், அவன் ரொம்ப பாவம், பரிதாபத்துக்குரியவன். ரொம்ப ரேராக சில பேர் அந்த கொள்கையிலே இருக்கக்கூடியவன், ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லை. அப்படி ஒருத்தன் இருந்தானா கடவுள் இல்லைன்னு சொன்னேன்னா இருக்கிற கடவுளை தான் இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா அது என்னத்துக்கு இல்லைன்னு சொல்லுவானே? ஒன்று இருக்கிறதுனால தானே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆர்கியூ பண்ணுறேன். புரியுதா? அதுலேருந்து அவன் என்ன தத்துப்பத்துன்னு வளர்றானோ அதுலேருந்தே அவன் கடவுள் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடணும். புரியுதா? அப்போ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் என்ன சொல்லணும்? சும்மனே இருக்கணும். எப்போயும் வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டு வெறிக்க சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும். வடை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும். புரியுதா? கடவுள் இல்லைன்னு உனக்கு என்னத்துக்கு? கடவுள் கும்பிட்றவனுக்கு அவன் பாவம் ஏதோ பண்ணிக்கிறான், இல்லை சேவை பண்ணுறேன் அப்படி சொல்லணும். சேவை பண்ணுற நீ, அப்போ நீ எவ்வளோ தூரத்துக்கு ஏழைகளுக்கு கொடுக்குற சொல்லு? ஹாஸ்பிட்டல் கட்டுது தஞ்சாவூர் கோயிலுக்கு பதிலாக. நீ சம்பாதிக்கிற பண்ணணும் மாத்திரம் அப்படியே பொட்டியில் போட்டுப்ப. அவன் கட்டினான் ராஜராஜ சோழன், அதை பற்றி கமெண்ட்
யார் யாருக்கு கமெண்ட் கொடுக்குறது? ஒரு அறிவு வேண்டாம், ஒரு ஸ்டேட்டஸ் வேணாம், ஒரு தகுதி வேணாம், போகிறது வரதெல்லாம் அது சொல்லட்டான். அது பாவம், அது ஏதோ அது ஒன்றும் தெரியாத பூச்சி. இவனுங்க அதை பெருசாக போடுறானுங்களே, பெருசாக இது இவனும் பெரிய அறிவு சிகரம் மாதிரி எல்லாம் லூஸுங்க. சரி போட்டோம். அப்போ ட்ரையாங்கிள் இது ராங் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், துவைத்தவாதி இப்போ வேதத்தை இன்டர்பிரேட் பண்ண எல்லாருக்குமே பிரமாணம் வேதம். துவைத்தத்துக்கும் வேதம் தான் ஸ்ருதி வாக்கியம் தான் பண்ணும். ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்கிறது? ஐததாத்மியம் இதகம் சர்வம் தது சத்தியம் சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ 9 தடவை சொல்கிறது. ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, ஆத்மா தத்துவமசி ஆத்மா தத்துவமசி ஆத்மா தத்துவமசி ஆத்மா தத்துவமசி ஆத்மா தத்துவமசி ஆத்மாத்வமசி அதத்துவமசி அதத்துவமசி அதத்துவமசி. வேதம் இப்படி சொல்லிக் கொடுக்குறது. கிராமர் படி கரெக்டு. இந்த சம்ஸ்கிருத கிராமர் படி அந்த மாவையும் இந்த இதுவையும் சேர்த்தினா அதத்துவமசின்னு பிரிக்கலாம். எப்படி? நாம் கஷ்டப்பட்டு ஒரு போராடின்னு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்குமே, ததுத்துவமசி ததுத்துவமசின்னு அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடான். அதத்துவமசி அப்படின்ட்டான். அதத்துவமசி புரியுதில்ல? இப்போ துவைத்தி பண்ணுற விஷமாக புரியுறதான். இதெல்லாம் அதனால் இவெல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறதுனா, இப்போ நம்ம ஊர் திராவிட கழகத்துக்காரெல்லாம் இதையாவது படித்து கொஞ்சம் இந்த வேதத்து ரீதியாவது நம்ம ஆர்கியூ பண்ணால் தான் அவன் உருப்பிட முடியும். புரியுதா? அவனும் வேதத்துக்குள்ளே வரணும். அவனும் வேதத்தை ஒத்துண்டு எப்படி இதில் இந்த நாஸ்திகவாதிகள் இருக்காங்க, இதில் நாஸ்திக தரிசனத்தை படித்து அவனை மாதிரி சொல்லு. உனக்கு குழு கொடுக்குறேன், புரியுறதா? உன் இஷ்டத்துக்கு கற்பனையில் சொல்லாத, ஏன்னா மாட்டிப்ப. அதனால் வேதத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்கிறோம். நமக்கு ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம் இருக்கிறது. நாஸ்திக தரிசனத்தை படித்து அதுலேருந்து கோட் பண்ணேன், புரியுறதா? இது இப்படி பண்ண உனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. ஓகே, சரி. அப்போ பூர்வபக்ஷம் மகா வாக்கியம் தாத்பரியம் அல்ல, வேதம் தான் நிதர்சனமாக இருக்கிறது. இது துவைத்திவாதியோட ஐடியா. சங்கரர் காலத்துக்கு முன்னாடியே இந்த பேதவாதிகள் கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கிறது. 13வது நூற்றாண்டில் வந்த மத்வாச்சாரியார் இதுக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறார், சிஸ்டம் கொடுக்குறார். ஓகே, அந்த பேதவாதத்தை பல பாஷணம் பண்ணி ஒரு சிஸ்டமாக பண்ணி கொடுத்தது மாத்வாச்சாரியார், புரியுறதா? அதனால் ஸோ இந்த 3 இருக்கு இல்லையா, அத்வைத, அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத, அதுக்கப்புறம் துவைத. நம்ம யோகசாந்தி குருகுலத்திலேருந்து பயின்ற 3 பேரையும் நம்ம ஆச்சாரியானா அத்வைத்தத்துக்கு கொண்டு வந்தோம். ஸ்மார்த்தாவில் இருக்கிற ஒருத்தரையும் அத்வைத்தத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்களையும் அத்வைத்துக்கு கொண்டு வந்துட்டோம். மாதுவாலையும் வைத்தத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் சங்கரர் ஏற்கனவே பண்ணியிருக்கார், பிரமாணம் எகிரி குச்சி போய் பண்ணியிருக்காரு. அதே போல் நான் எகிரிலாம் குதிக்கல, அப்படியே மெதுவாக பேசி இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்மார்த்தாவில் சூரியபிரியா ரங்கராஜன் அவன் ஸ்மார்த்தா, அவன் இப்போ ஆச்சாரியா இருக்கான். ஓகே, வைஷ்ணவ் நம்ம லாவண்யா ராமகோபால், அவங்கள வேதாந்த டீச்சராக. ஓகே, வனிதா சத்யநாராயண் மாத்வா குரூப், அவளையும் இந்த வேதாந்தத்தை அத்வைத வேதாந்தம் 3 பேரும் கன்விக்ஷனோட டீச் பண்ணியாச்சு. அந்த காலத்தில் மாத்திரம் பண்ணலை சங்கராச்சாரியர், இந்த காலத்துலையும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலம் இந்த காலம்னா எந்த காலத்துலையும் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு அர்த்தம், புரியுறதா? அப்படி அர்த்தம். அதனால் நாம் இந்த உத்தர மீமாம்சத்துக்கு ஆளை பிடிச்சி எப்படியோ நம்ம ஒரு அணில் மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கோம். ஓகே, இதை தவிர
இப்போ புதுசாக வந்து சைவத்தில் இருந்த அந்த வளர்மதி அம்மாவை வந்து வேதாந்தத்தில் சேர்த்துட்டோம். லேட்டஸ்ட்டு புரியுதா? வேலு முருகர் அது இதெல்லாம் வச்சுருந்தவங்கள வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம். 4 ஸ்திரீகள் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் 3 ஆடவர்கள். அதில் வந்து ரங்கராஜன்ஜி அவர் ஆச்சாரியர் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வாசுதேவன்ஜி இருக்கார். அவர் வந்து ஜெர்மனிலேருந்து அவரை வரவழைச்சு இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவர் ஆச்சாரியா ஆக்கியாச்சு. ஓகே, வாசுதேவன்ஜி ஆச்சாரியார். அதுக்கப்புறம் இப்போ இல்லை, கிராமத்துக்கு நான் போயிட்டேன் இல்லையா, கிராமத்துக்கு ஒரு ஆச்சாரியர் உண்டாக்கணும். அதுக்காக செந்தில்ஜி வந்து நமக்கு ஆச்சாரியா ஆகிட்டார். ஸோ 4 3 7 ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளற குருகுலத்துக்குள்ளே ஒரு 7 ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ஆனால் ஆச்சாரியர்கள் நேமை வந்து எடுத்துட்டேன், அதில் கொடுக்கலாம். பிரமுக் அப்படின்னு சொல்லிட்டேன், சிக்ஷக் அப்படின்ட்டேன். எல்லாம் ஒரு நைஸாக ஒரு ஏற்பாடு இதெல்லாம் புரியுதா? ஸோ அப்போ வெளியில் 7 பேர் இருக்காங்க, உள்ளற 7 பேர் இருக்காங்க. வெளியில் 7 பேர், உள்ளற 7, 14 ஆச்சாரியர்கள் யோகசாந்தி குருகுலத்தில் இருக்கிறார்கள். இதை தவிர வெளியில் அவுட்டரில் ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்கோம் புரியுதா? இன்னொரு வந்து 14 பேர் வெளியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள என்ன தடை? அந்த 14 பேருக்கு என்னன்னா விவேக வைராக்கியம் தடை. ஸோ அந்த விவேக வைராக்கியத்தை ப்ரமோட் பண்ணிட்டேன்னா அடுத்த 14 பேர் ரெடியாக வந்துடுவாங்க. இதெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு இது மாத்திரம் தடையாக இருக்காங்க, விவேக வைராக்கியம். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன, நம்ம கிளாஸ் கேட்குறதுக்கு வந்துடுவோம். யார் வேணால் என்ன வேணால் போட்டு பண்ணிட்டோம். நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஆச்சரியவத் குச்சலகா மனுஷனாம் சகசிரேஷு மனுஷியானாம். எங்கேயோ யாரோ ஒருத்தன் வந்து கேட்டு அவன் வந்து இந்த பிரம்மத்தை அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். புரியுறதா? லாஸ்ட்டு கப்சுப்பு. இது புரிஞ்சுத்துனா மௌனம் ஞானத்தின் வரம்பு, அது லாஸ்ட்டு. அது யார் இருக்காங்களோ அது வந்து இப்போ நடுவில் கேட்டுன்னு இருக்கான், அவன் புரிஞ்சுட்டு கம்முன்னு இருப்பான். அது டீச் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதா? டீச்சர் வசதி இல்லை, மடாகாசம் மகாகாசம் மாதிரி எழுக. டீச் பண்ணுறவனோ கேட்குறவனோ எவனும் வசதி கிடையாது. புரியுறதா? யார் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதோ அவன் வந்து அவனு வசதியான, எவனுமே வசதி கிடையாது. வசதி சொன்னாலே துவைத்தம் வந்துடும். ஓகே, இது நிர்குண சைத்தன்யம். அங்கே கம்பேரிசன் பண்ணுறதுக்கே ஆள் இருக்காது. ஓய் புரியுதா? வசதி தாழ்த்தி இதெல்லாம் பேதம்லாம் சொல்லின்னு இருக்க வரைக்கும் நீ இந்த 3த்தில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வரணும். அப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, பர அதிகாரணத்தில் இவர் வந்து பரம் அதஹா சேது உண்மான சம்பந்த பேத வெபதேசேப்பியா துவைத்திய வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான். ஓகே, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான்னா, இங்கே பாரு, இந்த இது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சேத்து. ஓகே, சேத்துன்னா என்னன்னா வரம்பு, வரப்பு, அணை. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ கீழே வரும்போது ஒரு வரம்பு கட்டிட்டான். இதை சொல்கிறதுக்காகவே கட்டியிருக்கான். புரியுதா? இந்த பக்கம் வேறு அந்த பக்கம் வேறன்றதை கட்டிட்டான். புரியுதா? இவா வேற அவள் வேற. நான் இப்போ நீலமங்கலத்தில் வரும்போது வயக்காட்டிலேயே வரப்பு இது கட்டிட்டான், மது சோரை. அந்த நிலம் வேறு, இந்த நிலம். அப்படிலாம் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. காலாகாலமாக கண்ணு கட்டின வரைக்கும் ஒரே நிலமாக இருக்கும். அதனால தான் நம்மளால் காட்ட முடியும். அதோ தெரிஞ்சு பாருங்கள், அது வரைக்கும் நம்ம நிலம் அப்படி எல்லாருமே சொல்லுவான். இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது போல இருக்கு. அவன் வரப்பு இது மதில் சோரை கட்டிக்கிறான். ஆடாப்பா, இது எல்லாமே புத்தி கெட்டு போயிருக்கு. புரியுறதா? அப்படி ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கானா அது அப்புறம் மெதுவாக ஆரம்பிப்பான். அப்புறம் வந்து தண்ணியை விட மாட்டான். அங்கே கர்நாடகா தமிழ்நாடு இல்லை, இங்கே பிரச்சனை ஆகிடும். அடுத்த வரப்புக்கு தண்ணி போகாது. புரியுறதா? பா, வேற்றுமை வேற்றுமை வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்ம சாதனை. புரியுறதா? வேற்றுமையே இருக்கக்கூடாது. புரியுறதா? இதெல்லாம் வந்து காலத்தினுடைய கோலம், அது மாறிடும். ஓகே, நம்மலாம் வந்ததுனால
அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கிறது, இந்த ஏரியில் பராமத்து வேலைன்னு இருக்கிறது, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டு வேலையே பண்ணுறதில்ல, ஊழல் மாத்திரம் தான் பண்ணுறது. புரியுதா? ரொம்ப வருஷமாக, ஒரு 75 வருஷமாக ஊழல் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் 90 வருஷமாக பண்ணலை அந்த பராமாத்மா பிடபிள்யூடி? ஏன் 90 வருஷமாக பண்ணல? மழை வந்துதா? நமக்கு 47லேருந்து சுதந்திரமே கிடச்சிது. சொந்தமாக கொள்ளடிக்கிறதுக்கு நமக்கு 47 தானே கிடச்சிருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் அடிச்சுட்டு போனான். புரியுறதா? இப்போ சன்மார்க்குன்னு ஒரு அது பேர் சொல்லக்கூடாது. ஓகே. அப்புறம் வந்து சேத்து, இது கடல் நீரெலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அணை கட்டுவாங்க. வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேம் மாதிரி பண்ணுவாங்க. மேட்டூர் டேம் இருக்குது. ஓகே. இதில் சேவிங் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இது பெருசாக ஒரு வரப்பு கட்டுவான் பாரு, அந்த மாதிரி சேத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பகவான் எல்லாத்தையும், இந்த உலகத்தை சேத்து மாதிரி இருக்கிறார். பகவான் வேற, இந்த ஜகத் வேற அப்படின்றத காட்டுறான் சேத்து. ஓகே. அதைய ஆத்மா சக சேத்து திருத்திகி சாந்தோக்கே 8:4:1 மந்திரம், சுருத்தி வாக்கியம். ஓகே. அதனால் அவர் எப்படி சேத்துவாக இருக்கிறார் பகவான்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம். அப்படி காட்டுவான் தர்ம சம்ஸ்தா. அப்படி சம்பவாமி அப்படியே பகவான் மேலே வருவார். புரியுறதா? நீ அக்கிரமத்தினுடைய உச்சசாய்க்கு போனால் லட்சக்கணக்கான ஒரே நேரத்தில் செத்து போனான். உலகம் முழுக்க பரவல. முதல்ல வந்து புயல் இதெல்லாம் வந்து சுனாமி ஒரு இடத்துல மாத்திரம் தான் அடிக்கும். இன்னொருத்தக்காரெல்லாம் ஜாலியாக இருப்பான், ஒன்றுமே கவலைப்படாமல் இருப்பான். புரியுதா? மொத்தமாக கொரோனா இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான். நான் உலகம் முழுக்கவும் அந்த தினமலர் நடு பேஜில் போடுவான். ஸ்டேட் வைஸ் தானே பார்த்துருக்கோம். இது வந்து கண்டம் விட்டு கண்டம். இந்த கண்டத்தில் ஆசியா கண்டத்தில் இத்தனை பேர் செத்து போயிட்டான், இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அடாட சமத்துவம் ஆக்கிட்டார அப்படின்னு. அப்புறம் ஒரு குரூப்பை தொடக்கூடாது வேற சொல்லணும்ல, இவனையே இது குவாரண்டைன் பண்ணிட்டான். அதில் இன்டென்சிவ் குவாரண்டைன் 21 days. அவள் வீட்டில் இருக்கணும், எவனுமே பார்க்க முடியாது, தொடக்கூடாது. ஹச் ஐயோ தள்ளிப்போ தீட்டு, தும்மினா தீட்டு. புரியுறதா? நீ எவ்வளோ பேரை ஒதுக்கி வச்சிருப்ப நாட்டில் உலகத்தில். அதனால் பகவான் பார்த்தான், தர்ம சம்ஸ்தாப்தார்த்தை அப்படியே வச்சுட்டான் பாரு. வீட்டுக்குள்ளேயே செத்துக்க மாட்டாங்க. புரியுதா? அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் அந்த வறண்டா இருக்கும்ல, வறண்டாவில் மூச்சுக்காக தண்ணீர் இருக்கான். புரியுதா? எப்படி பண்ணிட்டான் பாரு, ஒரு செகண்டில் என்ன வேணால் செய்வான். புரியுறதா? இதெல்லாம் எதுக்குன்னா நீ தர்மத்துக்கு சீனம் பண்ணும்போது அவர் ரட்சிப்பவர். புரியுதா? ரட்சிப்பவர், ரட்சிக்கப்படுவது, பேதம் இருக்கிறது. ஓய் பாதுகாப்பவர், பாதுகாக்கப்பட வேண்டியது, பேதம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிற நீ? அதுக்கப்புறம் சைஸ் இருக்குது, உண்மானம். ஓகே. உண்மானம்ன்றது சாந்தோக்கியத்தில் 4வது அத்தியாயத்தில் 5-8 மந்திரம் இருக்குது. ஏதத் மேவம் வித்வாகம் சதுஷ்கலம் பாதம். அவர் 4 கால்களோடு இருக்கக்கூடியவர். அவர் ரொம்ப பெரியவர். ஜீவாத்மா 2 கால் தான் இருக்கிறது. பரமாத்மாவுக்கு 4 கால் இருக்குது. பெருசு, அவர் ரொம்ப பெரியவர். அளவு சைஸு பெருப்பா. நீ சின்ன பையன் நீ, அதனால் நீ ஜீவாத்மா நீ ஒன்றானே, நீ பெருமாள், நீ சின்ன ஆளுன்னு அவர் பெருமாள். புரியுதா? அவர் பெரிய ஆள், நீ சின்ன ஆள். புரியுதா? அதனால் அகராத்திரமாக பேசாத, நீ பகவான் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது, இதில் வேறு ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று. உண்மானம் அப்படின்னு சொல்கிறான். 3வது வந்து சம்பந்தகா. சம்பந்தம் சொன்னாலே டிவிஷன் அர்த்தம். உறவு என்றொரு சொல்லிருந்தா
பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். ஒன்றே அப்படி பிரிஞ்சு போவான், ரெண்டு இருந்தால் தானே பிரிஞ்சு போவான். புரியுதா? அதனால துவைத்தம் இருக்கு அப்படின்னு. புரியுதா? சம்பந்தம் சொல்லிட்டாலே சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி உபனிஷத்து வாக்கியம் அப்படி சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் பேத வெபதேசா. ஓகே. ஸோ ஜீவ ஈஸ்வர ஜகத்து மூணும் பேதம் இருக்கிறது. ந தத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயம் அக்னி. இந்த ஜகத்தெல்லாம் பிரகாசிக்க வைக்கிறவர் அவர் ஈஸ்வரன். புரியுதா? அதெல்லாம் சொல்கிறது. அதனால் இதெல்லாம் வேறு வேறையாக இருக்கிறது. பரமதா சேது உண்மான சம்பந்தகா பேத வெபதேசேப்யா. இது பரமதா அப்படின்னு போட்டுக்கூடாது. பரம் ப்ளஸ் அதஹா, பரமதா. பரம் என்பது இங்கே வந்து வேறுபாடு. எதிலிருந்து வேறுபாடு? பரமாத்மாவிலிருந்து வேறுபாடு உள்ளது. இது என்னென்ன வேறுபாடு இருக்கிறது? சேத்து உண்மான சம்பந்த பேத 4 விஷயம் இருக்கிறது. ஓகே. சேத்துன்றது இந்த வரம்பு மாதிரி ரட்சிக்கிறவரும் அவரும் வேறு வேறையாக இருக்காரு. உண்மானன்றது அளவு. ஓகே. சம்பந்தன்றது ஆதார ஆதேய சம்பந்த. ஓகே. பேதன்றது ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதம் இருக்கிறது. தேர்ஃபோர் 32வது சூத்திரம் சாமான்யாத்து. ஓகே. சாமான்யமாக இருக்குதுப்பா. டேம் வேறு. இந்த டேம் தான் கடவுள் அப்படி சொல்லிட்டேன்னா, அணை தான் கடவுள்னு சொல்லிட்டேன்னா அது டேம்ன்றது ஜடம். அது புரியுதா? மேட்டூர் டேம் ஈஸ்வரா அப்படின்னு ஆகிடும். மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்கிறது வேறு மாதிரி ஆகிடும். ஓகே. அதனால் சேத்து தான் ஈஸ்வரன்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சாமான்யா தூ பூர்வபக்ஷி புத்தி ராங் அப்படின்றது சொல்கிறது. அத்வைதன்றது என்ன? அத்வைதன்னு சொல்லி நிறைய வேறுபாடுகளாக இருக்கிறது. திரைன்றது அதிஷ்டானம் ஒன்று இருக்கணும், திரை இல்லாமல் காட்சி கிடையாது. அப்படி சாமான்யாத்து. இது வந்து ஒரு சாமானியமான அறிவு. உனக்கு புரியாமல் நீ துவைத்தம் பேசின்னு இருக்க. துவைத்தவாதி விட போகிறதில்ல. அடுத்தது என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.